ஹலோ மக்களே, மே 8ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கட்டிடுவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் எஸ்ஐ சூர்யா கேபி இன்னைக்கு கொன்னே தீரணும், அவர் அண்ணனை கொன்னது அந்த கேபி தான் அப்படின்னு நினச்சிட்டு அவரை கொன்னே தீரணும்னு சொல்லிட்டு அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் செரி அவரால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா செரி கையை விலங்கு போட்டு வண்டியில் மாட்டி வச்சிருக்காரு. சாவியும் இவர்கிட்ட தான் இருக்குது. அதனால செரி டே நீ எங்கள் அப்பாவை விட போறியா இல்லையா, நீ எங்கள் அப்பாவை விடுடா, எங்கள் அப்பா ஒன்றும் கொல்லலான்னு சொல்லி அவரும் கத்திட்டு இருக்கிறாரு. இங்கே கேபி அவர் சொல்கிறாரு, அடிக்கும்போது கூட அவர் உண்மையை சொல்கிறாரு. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் உங்கள் அண்ணனை கொல்லலை, உங்கள் அண்ணனை கொன்ன வழக்குக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவர் உண்மையான ஒரு போலீஸ்காரராக இருந்தால் அந்த கேபி தான் பண்ணாராங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு ஃபோன் கால், ஏதாவது ஒரு எவிடன்ஸ், ஏதாவது ஒன்று வச்சு கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் இவர் ஒரு முட்டாள் போலீஸுங்கிறத நிரூபிச்சுட்டு அந்த ரத்னம் சொன்ன அந்த ஒரு வாக்கை மட்டும் நம்பிக்கிட்டு இந்த கேபி இன்னைக்கு கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. கேபியும் திருப்பி அடிக்கல, அவர் அடி மட்டும் தான் வாங்கிட்டே இருக்காரு. கீழே தள்ளி போட்டு அடிக்கிறாரு, அங்க அடிக்கிறாரு, இங்க அடிக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தா ஒரு கட்டத்தில் அவரை போட்டு அடின்னு அடிச்சு அவருக்கு திருப்பி பலனே இல்லை, திருப்பி அடிக்கவே இல்லை. அந்த நேரத்தில் பூமி வராங்க. என்ன சார் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ சூர்யா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இதுதான் நீங்க பண்ற லட்சணமா, எதுக்கு என் மாமா இப்படி கொல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி, இப்பவும் நான் சொல்றேன், அந்த அபூர்வா தான் உங்க அண்ணனை கொன்னது. நீங்க உங்களுக்கு உண்மையில உங்க அண்ணனை கொன்னவனை கொல்லணும்னா நீங்க போய் அந்த அபூர்வாவை கொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க, எதுக்கு என் மாமாவை இப்படி அடிச்சு சாகடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பூமி ஃபைட் பண்றாங்க. பூமி, இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இன்னும் உன் மாமாக்கு நீ வக்காலத்தை வாங்கிட்டு வரியா? உன் மாமா தான் என் அண்ணனை கொன்னான், அவன் சட்டத்து பிடியில இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம், ஆனா அந்த சூர்யா பிடியில இருந்து அவன் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பியும் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கடுத்து பூமியும் தடுக்க பாக்குறாங்க. ஆனா பூமியும் தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டு அடிக்கிறாரு. பூமியும் எவ்வளவோ அந்த கிருஷ்ண பிரசாத்தை காப்பாத்துறதுக்காண்டி என்னெல்லாமோ அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடுறாங்க. ஆனா பூமியவும் தள்ளி விட்டுட்டு அவர் பூமியா அடிக்கிறாரு. பூமியை தள்ளி விட்டுட்டு கிருஷ்ண பிரசாத்தை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கடுத்து பூமியாலையும் எதுவும் பண்ண முடியல. அதுக்கடுத்து ஒரு கடத்துல பூமியை தள்ளி விட்டுட்டாரு அவரு. அந்த நேரத்துல ஒரு இரும்பு ராடு எடுத்துட்டு அவரை கேபியை போட்டு ஒரே அடியா அடிச்சு சாகடிக்கணும்னு நினைச்சிட்டு இரும்பு ராடை எடுத்துட்டு வந்துட்டாரு. அடிக்க போகிற நேரத்துல ககன் என்ட்ரி, நம்ம ஹீரோவோட மாஸ் என்ட்ரி வராரு. அடிக்க போற நேரத்துல அந்த அடியை ககன் அவங்க கையால அந்த இரும்பு ராடை புடிச்சு வச்சுக்கிறாரு. புடிச்சு வச்சுட்டு, என்னமோ உன் அப்பா மேல உனக்கு பாசமே இல்லை, உன் எதிரின்னு சொன்ன, இப்ப எதுக்கு உன் அப்பாவை காப்பாற்ற வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சூர்யா நக்கலா ககனை பத்தி கேட்கிறாரு. உடனே அதுக்கடுத்து, இதுதான் நீங்க உங்க போலீஸ் இது லட்சணமா, நீங்க உண்மையிலே போலீஸ் தானே, படிச்சு தானே வந்தீங்க, எது டீல் பண்ணனாலும் நீங்க சட்டப்பூர்வமா தானே டீல் பண்ணணும், எதுக்கு நீங்க உங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் இதுல காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை திரும்ப கேள்வி கேட்குறாங்க. ஏய், என்ன நீ போலீஸே எடுத்து பேசுற, நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ சூர்யா என்ன செய்யறாரு, ககனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து போட்டியே இவங்க 2 பேத்துக்கு முன்னாங்க மாதிரி போட்டி, இவங்க 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. ககன் இவர் அடிக்கிறாரு, இவரு எஸ்ஐ சூர்யா ககன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி மாத்தி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. பூமி எதுவுமே பண்ணலாம், அமைதியாயிட்டாங்க. அதுக்கடுத்து கேபி தடுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவரும் நின்று இவங்க 2 பேரும் சண்டை போடுற பார்த்துட்டே இருக்காங்க. நீங்க எதுவாக இருந்தாலும் நீங்க சட்டப்பூர்வமாக தான் பண்ணணும், நீங்க உங்க இதை நீங்க கையில எடுத்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சூர்யாவுக்கு புரிய வைக்க பாக்குறாரு. ஆனா என்ன குடும்பமா சேர்ந்து உன் அப்பானை காப்பாத்தலான்னு பாக்கீங்களா, அது இந்த எஸ்ஐ சூர்யா இருக்கிறவரை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து எஸ்ஐ சூர்யாவை ககன் 4 அடி அடிச்சாருன்னா இவரை எஸ்ஐ சூர்யா ககனை 2 அடி அடிக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் மூஞ்சி முகரையெல்லாம் ரத்தம், ககன் மூஞ்சி முகரையெல்லாம் ரத்தம், கீரல், அந்த அளவுக்கு 2 பேரும் அடிச்சு மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ககனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நீ என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன பண்றாரு, ககன் ஒரு இரும்பு ராட அவரை எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு சூர்யாவை கொல்றதுக்காண்டி அடிக்க வர்றாரு. உடனே பூமி தடுக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க மாமாவை காப்பாத்த போய் நீங்க உங்க வாழ்க்கையை ஜெயில கழிக்க போறீங்களா, இவனை கொன்னு, இவன் தான் ராட்சச மாதிரி மாமாவை கொல்ல வந்தானா, இப்ப நீங்க பண்றதுக்கு இவன் பண்றதுக்கு என்ன வித்தியாசம், இவனை விடுங்க மாமா, அவனை உயிரை விடுங்க, நீங்க இவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு எல்லாம் போகணுமா உங்களுக்கு, விடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த இரும்பு ராடை விட்டுடுறாங்க, கீழே போட்டுடுறாரு. ககன் அந்த இரும்பு ராடை கீழே போட்டுடுறாரு. இவருக்கு மூச்சு பேச்சே இல்லை. அந்த எஸ்ஐ சூர்யா அப்படியே அடி வாங்கி மூஞ்சி முகரையெல்லாம் ரத்தத்தோட கீழே இருக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த சாவியை எடுத்துட்டு பூமி செரி முதல்ல போய் அவங்க கையெல்லாம் விலங்கு அவுத்து விடுறாங்க. உடனே ஓடி அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, அண்ணா உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு செரி ஒருத்தருக்கே விசாரிச்சுட்டு இருக்கிறாரு.
விசாரிச்சுட்டு அதுக்கடுத்து ககன் வந்து போக போறாரு. இப்போ வந்து ஒன்று சொல்றாரு, இங்க பாரு, நான் ஏன் அப்பான்னு ஒன்றும் அந்த கிருஷ்ண பிரசாத்தை காப்பாத்தல, ஏன் அப்பா நான் சின்ன வயசுல அவர் இறந்து போயிட்டாரு, சரி இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன், உன் குடும்பத்துக்காக மட்டும்தான் பண்ணேன், வேற யாருக்காகவும் பண்ணல, வேற எதுக்காகவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, இது உனக்காக தான் சரி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து போகையில இந்த மாதிரி செடியை பற்றி சொல்லிட்டு போறாரு. அதுக்கு அடுத்த பூமி வந்துட்டு, சரி நீ வந்து மாமாவை பத்திரமா பார்த்துக்கோ, மாமா நீங்க ஜாக்கிரதையா போங்க வீட்டுக்கு, நீ இந்த பக்கத்துல இருந்து பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போ வீட்டுக்கு மாமாவை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க சரச்சந்திரா வீட்டுல பார்த்தா கேபி வாராங்கன்னு சொல்லிட்டு மீரா வந்து அவங்க, அதாவது அந்த வீடியோல பார்த்தாங்கல்ல கேபி எப்படி நடந்து வருது, அதை ஃபுல்லா நினைச்சு பாக்குறாங்க. மீரா நினைச்சு பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அத்தை சீக்கிரம் ஆரத்திக்கெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் பரபரப்பா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நட்சத்திராவை கூப்பிட்டு, நட்சத்திரா எல்லாத்தையும் ரெடி பண்ணி, பிந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி பண்ணுங்க, ஆரத்திக்கு எல்லாரும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் பார்த்தா அப்பதான் கேபி வந்து வராரு வீட்டுக்குள்ள. உடனே முதல்ல வந்து ஆரத்தி வந்து இவங்க கேபியோட அம்மாவை எடுக்க சொல்றாங்க. உடனே வாங்க அத்தை நீங்க முதல்ல எடுங்க, நீங்க உங்க பையனுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மிளகா வச்சு முதல்ல ஆரத்தி எடுக்கிறாங்க. அடுத்து 2வது ஆரத்தி வந்து இவங்க அபூர்வாவை கூப்பிட்டு, நீங்க எடுங்க அண்ணி, வாங்க நீங்க முதல்ல எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அபூர்வாவுக்கு வந்து பயமாகுது. இல்லை நான் எடுக்கல, வீட்டுக்கு பெரியவங்க வந்து மருதாணியில சித்தி அவங்க எடுப்பாங்க அப்படின்னாங்க. ஐயோ அண்ணி, நீங்க தான் உங்க கை தான் ராசியான கை, நீங்க தான் எடுக்கணும், வாங்க வந்து எடுங்கன்னு சொல்றாரு. திரும்ப அவங்களுக்கும் வேற வழி இல்லாம வந்து பயந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் சரச்சந்திராவும் பயந்துட்டே இருக்கிறாங்க, எங்க கேபி வந்து எல்லாரும் முன்னாடி உண்மையா சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுக்கும்போது அப்படி பார்த்தா 2 பேத்துக்கும் ஃபயரா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அபூர்வா கண்ணு ஃபயரா இருக்கு, அந்த சைடு பார்த்தா அவரோட கேபியோட கண்ணு ஃபயரா இருக்கு. அவங்க வந்து ஆரத்தி வந்து தாம்பூலத்துல ஆரத்தி எடுக்கிறாங்க. இவங்க எடுத்ததுக்கு அப்புறம் பிந்து நீ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தையும் எடுக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடைசியில பூசணிக்காவை வந்து மீரா எடுக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீங்கள் நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட எப்பவும் சந்தோஷமா நான் பூட்டோட நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பெரிய பூசணிக்காவை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இந்த பிந்து இதை போய் உட அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அடுத்து நட்சத்திர நீ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எடுக்க சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ள வராரு. வந்தோடனே இவங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இப்படி மறைஞ்சிருப்பீங்க, நீங்க ஏன் அவ்வளவு நாள் வரல வெளியே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கொஸ்டினும் மீனா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க அண்ணன் கிட்ட தான் கேட்கணும் மீரா அப்படின்னு சொல்லிட்டு கேபி சொல்றாரு. எது எங்க அண்ணன் கிட்டயா, எங்க அண்ணனுக்கு என்ன தெரியும், அபூர்வா கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற. அபூர்வா அன்னைக்கு என்ன தெரியும், நீங்க எதுக்கு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், நீங்க எதுக்கு அண்ணனும் அண்ணியும் எழுத்துக்கிறீங்க இப்போ அப்படின்னு சொல்றாங்க. என்ன சுட்டுட்டாங்க மீரா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ உங்களை துப்பாக்கியெல்லாம் சுட்டாங்களா, யாரு சுட்டா, எப்படி சுட்டா, எங்க சுட்டா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எதுக்கு முதல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் எங்க தற்கொலை பண்ணேன், என்னை துப்பாக்கியால சுட்டு கொல்ல முயற்சி பண்ணாங்க அபூர்வா. உங்களை கொல்ல முயற்சி பண்ணாங்களா, யாரு பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் நீ உங்க அண்ணன்ட்டு தான் கேட்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களை சுட்டவங்களை எப்படி எங்க அண்ணனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. கடைசியில உங்களை யார் தான் சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்கும்போது சரச்சந்திரா தான், அவங்க அண்ணா தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுக்கு நீங்க என் அண்ணனை பத்தி இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கடுத்து எல்லாம் அபூர்வாக்கும் தெரியுமே, கேட்டுப்பாரு அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல, என்னைய சுட்டு கொல்ல முயற்சி பண்ணது உன் அண்ணனும் அண்ணியும் தான் அப்படின்னு கிருஷ்ணபிரசாத் போட்டு உடைக்கிறாரு. உடனே மீரா வந்து, அப்போ நான் நல்லா இருக்கணும், நான் பூம்பொட்டோட இருக்கணும்னு நினைக்கல, நீ வந்துட்டு ஏன்னா நீ வந்து என்னோட வீட்டுக்காரர் எதுக்கு நீ கொல்ல பார்த்த, அப்ப உனக்கு நான் என்னன்னா துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சரச்சந்திரா போட்டு ஒவ்வொரு கேள்வியா மீரா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சரச்சந்திராக்கு வந்து என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, அப்படி முடிச்சுட்டே இருக்காரு. அப்புறம் பார்த்தா இது எல்லாமே சரச்சந்திராவோட கனவு. அவர் இன்னும் கேபின்னு வீட்டுக்கே வரவே இல்லை, கேபி தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. இங்க பார்த்தா இவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. எந்திரிச்சு பார்த்தா பயந்துட்டாரு. பயந்தோடனே அபூர்வா கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி, ஐயோ இப்ப கேபியோட முகத்துல நான் எப்படி அபூர்வா முழிப்பேன், அவனை கொண்டது நான் தான் சொல்லிட்டு மீரா கிட்ட சொன்னான்னா என் தங்கச்சி என்னை பத்தி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அவனை அபூர்வா சொல்றாங்க, என் மனசுக்கு என்னமோ கேபி இந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டான்னு தோணுது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மீரா சொல்ற, என்ன அபூர்வா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா கேட்கும்போது சொல்றாங்க,
இல்லை, அந்த எஸ்ஐ சூர்யாவுக்கு ஆல்ரெடி அவன் மேலே ரொம்ப கோவம் இருக்குது. அவன் எப்படியும் பழி வாங்குறதுக்காக திரும்ப இப்போ எப்படியும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவான். ஏன்னா அவன் அண்ணனை கொண்டது கேபி தான். இப்போ கேபி உயிரோடு இருக்கிற விஷயம் அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால கண்டிப்பாக அவனை கொன்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நோ நோ நோ, அப்படி நடக்கக்கூடாது. நான் கூட ஏதோ கோவத்தில் தான் அன்னைக்கு கேபியை துப்பாக்கியால் ஷூட் பண்ணேனே தவிர நான் மனசறிஞ்சு பண்ணலை. என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும். அவள் இப்போ கேபி வரான்னு எவ்வளோ சந்தோஷமா ஆனந்தமா இருக்கா. அவளோட அந்த சந்தோஷம் எப்பவும் நிலைக்கணும். அவள் பூவும் பொட்டோட நிம்மதியா இருக்கணும். நீ முதல்ல அந்த எஸ்ஐ சூர்யாவுக்கு கால் பண்ணி அவனை கேபி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்புறம் சரிங்க மாமா, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் கேட்காம இருப்பேன், நான் கண்டிப்பா நான் கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க ககன் வந்து அவங்க வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே பார்த்தா அவர் மூஞ்சி இதெல்லாம் வந்து ரத்தம், கையெல்லாம் ரத்தமாக இருக்கு. ஐயோ, அவங்க அம்மா வந்து பயந்துடுறாங்க. சாரதா வந்து ஐயோ ககன் என்னாச்சு, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பூர்ணி அண்ணா உங்களுக்கு என்னாச்சு எப்படி என்ன இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு இவங்க பூர்ணி ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பூமி பின்னாடியே வராங்க. ஐயோ அத்தை, நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்கள் பையன் கரெக்டான நேரத்தில் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து கேபி மாமா உயிரை காப்பாத்தினாரு. அப்போ அந்த எஸ்ஐ சூர்யாவை அடிச்சதுல வந்த காயம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ககனுக்கு வந்து இருந்தாலும் மனசு ஒருத்தலாக இருக்குது. அம்மா, உங்களுக்கு அந்த கேபி அப்பா உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அவர் கூட இருக்கணும்னா இருங்க, நீங்கள் அவரோட பேசணும்னா பேசுங்க. நீங்கள் எனக்காண்டி இது பண்ண வேண்டாம். எனக்கு நீங்கள் துரோகம் எனக்கு தெரியாமல் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் தாம்மா உலகம். எனக்கு உங்களை விட்டால் வேற யாருக்கா? நீங்களே போய் சொன்னால் அதை என்னால் தாங்கிக்கிட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே கோவத்தில் எழுந்திரிச்சு போகிறாரு. உடனே இவங்களுக்கு வந்து இவங்க உயிரை காப்பாற்றினது இவ தான் தெரிஞ்சோன்னே அவங்க முதல்ல முத்தம் கொடுக்குறாங்க. ககனுக்கு வந்து சாரதா முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து அப்பா ககன், எனக்கு நீ வந்து என்னோட உலகமே நீ தான். நீயே இப்படியெல்லாம் பேசினா நான் என்ன பண்ணுறது? எனக்கு அந்த நேரத்தில் வேற வழி தெரியலை. அதுக்காக தான் எனக்கு ஒன்றும் அவரோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. எனக்கு என்னோட உலகம், ஒட்டுமொத்த உலகமே என்னோட ககன் மட்டும்தான். ககனை என்ன வேணா பண்ணுவேன். ககனே என்கிட்ட பேசலைன்னா நான் உயிரோடு இருக்கிறதே அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப 2 பேரும் எமோஷனல் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து எனக்கு தெரியுமா உங்களுக்கு என்னதான் பிடிக்கும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து ககன் வந்து திரும்ப சாரதாவோட பேசுறாரு. அதுக்கடுத்து பார்த்தா இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எனக்கு தெரியுமா, ஆனால் நான் இப்பவும் சொல்கிறேம்மா, உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கம்மா. யாருக்காகவும் நீங்கள் உங்களை மாற்றிக்க வேண்டாம். உங்களுக்கு அவர்கிட்ட பேசணுன்னா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ககன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு அவர் பாட்டு மாடியில் போகிறாரு. இப்போ தான் பார்த்தா ஒரிஜினலாக வந்து கேபி வராரு வீட்டுக்கு. ஒரிஜினலாக வந்துட்டாரு. இந்த வாட்டி கனவெல்லாம் இல்லை, ஒரிஜினலாகவே வராரு. வந்துட்டு இப்போ மீரா வந்து ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா கேபி வந்து திரும்ப உயிரோடு வந்துட்டாங்க. அவங்க இன்னும் சாகலை, அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து பரபரப்பாக இருக்காங்க. நட்சத்திரம் கூப்பிட்றாங்க, இங்கே பாருமா, நீ தான் என் வீட்டு மருமக, நீ தான் முதல்ல வந்து இப்போ மாரத்தை எடுக்கணும். உன் மாமா பெரிய கண்டத்துலேருந்து வெளியே தப்பிச்சு வந்திருக்காரு. அதனால நீ என்னோட மருமகளா, இந்த வீட்டு மகாலட்சுமியா, நீ முதல்ல அவருக்கு ஆரத்தி எடுக்கிற, ஆரத்திக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த பின்னாடி இருந்து சரச்சந்திராவும் அப்புறம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் சரச்சந்திராவுக்கு வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கவே இருக்கு. ஏன்னா அவர் தான் சுட்டு கொன்னாரு. இப்போ வந்து அவன் வந்து மீரா கிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம அவர் வந்து பயந்துட்டு இருக்கிறாரு அங்கேயே. இப்போ கேபி வந்தா நான் அவன் முகத்தை எப்படி பார்ப்பேன், நான் தான் என் கையால் அவனை சுட்டுக்கொள்ளேன், அதை மட்டும் மீரா கிட்ட சொன்னான்னா என் நிலைமை என்ன ஆகுறது? மீராக்கு எப்பனாலும் உண்மை தெரியதான் போகுது. அதுக்கடுத்து மீரா எப்படி ரியாக்ட் பண்ணுவா? மீரா என்னை வெறுத்துருவாளா? மீரா இந்த விட்டு போயிடுவாளா அப்படின்னு சொல்லி இப்போவுமே சரச்சந்திராவோட முழு இது வந்து அவங்க தங்கச்சி மீராவை பற்றி தான் இருக்கு. மீரா எப்படி இதை எடுத்துக்கிட்டு போறா? நான் அவளை உன்னைய காப்பாத்துறதுக்காக தான் நான் சுட்டேன். ஆனா அது வந்து அதுவே அப்போ உங்க பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காண்டி என் புருஷனை கொள்ளுவீங்களான்னு கேட்டா நான் என்ன சொல்றது, என் மூஞ்சனை எங்க கொண்டு வச்சுக்கிறதுன்னு சொல்லி இவர் வந்து இன்னுமே வருத்தப்பட்டு இருக்கிறாரு சரச்சந்திரா. உடனே நீ முதல்ல அந்த எஸ்ஐ சூர்யாவுக்கு கால் பண்ணி கேபி எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லு அபூர்வா, பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் வேற வழி இல்லை, நம்ம பார்த்துதான் ஆகணும்னு சொல்லி இவங்க கேபிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ உண்மையாவே கேபி வரப்போறாரு. அதுக்கடுத்து நீங்க எத்தனை பேர்ல நோட்டீஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ககன் வீடும் சரச்சந்திரா வீடும் ஒண்ணுதான். நீங்க 2-3 லாஸ்ட் ஒரு 1 வீக் எபிசோட்ஸ் ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஒரே வீடா இல்ல வேற வீடா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் பார்ட் 2 வீடியோ நம்ம வந்து 5 மணிக்கு இல்லை 5:30க்கு அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதையும் மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி மக்களே, பாய் பாய், தேங்க்யூ.